தனது குடியுரிமை சட்டங்களை நவீனப்படுத்தும் புதிய முயற்சியாக பில் C3 எனும் சட்டமூலத்தை முன்வைத்துள்ளது. இதன் மூலம் இலங்கை, இந்தியா உட்பட வெளிநாட்டில் பிறந்த ஆயிரக்கணக்கானோர் பயன்பெற உள்ளனர். இந்த சட்டம் மூலம் நீண்ட காலமாக நிலவிய குடியுரிமை பிரச்சினைகளை சரி செய்கின்றது என கனடாவின் குடியேற்ற அமைச்சர் லீனா மேட்லெச் டயாப் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் பிறந்த அல்லது தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கான குடும்பங்களுக்கு இது நிவாரணத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புதிய சட்டத்தினூடாக முன்னைய சட்டங்களால் குடியுரிமை நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் குடியுரிமை வழங்கப்படும் எனவும் கனடாவின் குடியேற்ற அமைச்சர் கூறியுள்ளார். 2009 அமுல்படுத்தப்பட்ட முதல் தலைமுறை வரையறை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லிமிட் எனும் விதியில் கனடாவில் பிறந்தோ அல்லது குடியுரிமை பெற்றோர்களில் ஒருவருக்கு மட்டுமே வெளிநாட்டில் பிறந்த குழந்தைக்கு குடியுரிமை வழங்குவது செல்லுபடியாக இருந்தது. 2023 டிசம்பரில் ஒன்டாரியோ உச்சநீதிமன்றம் இந்த விதி அரசியலமைப்புக்கு முரண்பட்டது என்று தீர்ப்பளித்தது. கூட்டாட்சி அரசு இதை ஏற்று மேல்முறையீடு செய்யாமல் விட்டது. இந்த கட்டுப்பாட்டின் காரணமாக தங்களை லாஸ்ட் கனேடியன்ஸ் என அழைத்துக் கொண்ட ஒரு பெரிய குழு தங்களுக்கு உரிய குடியுரிமையை பெற முடியாமல் இருந்தனர். பில் C3 மூலம் முன்பு குடியுரிமை இழந்த அல்லது பெற முடியாதவர்களுக்கு குடியுரிமை மீண்டும் வழங்கப்படும். வெளிநாட்டில் பிறந்த கனேடிய பெற்றோருக்கு அவர்களின் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்க புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதன்படி அந்த பெற்றோர் குழந்தை பிறப்பதற்கு முன் அல்லது தத்தெடுப்பதற்கு முன் 1095 நாட்கள் கனடாவில் வசித்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி அந்த பெற்றோர் குழந்தை பிறப்பதற்கு முன் அல்லது தத்தெடுப்பதற்கு முன் 1095 நாட்கள், மொத்தமாக 3 ஆண்டுகள் கனடாவில் வசித்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது.